அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை 29/3/2025 அன்று இரவு 8:15 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வரன் என்றழைக்கப்படும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணிதப்படி மாறுதலாகி செல்லும் சனி பகவான் 12 ராசியினருக்கும் கோச்சார ரீதியாக எத்தகைய பலன்களை வழங்குவார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி அன்று கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சனி பகவான் கோச்சார ரீதியாக மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது சில ராசிகளுக்கு சங்கடங்கள் உண்டாக்கலாம் என்றாலும் அவர் வக்ரகதியாகும் காலத்தில் அவர்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். சனி பகவான் பற்றிய பொது பலன் அறிய கால புருஷ தத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். தற்போது கால புருஷனின் விரய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு இவற்றை பார்க்கிறார். இந்த சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் மக்கள் ஏனோ பயத்தை மிக விரும்புவர், மேலும் நிறைய செலவழிக்கவும் ஆசைப்படுவர். ஆனால் சனி அதனை அனுமதிக்க மாட்டார் என்பது வேறு விஷயம். இந்த அலைச்சலையும் செலவையும் தொழில் முன்னேற்றத்திற்கும் முதலீடு செய்யவுமே திருப்திப்படுவார் என்பது கவனிக்கத்தக்கது. வெளிநாட்டு பயணம் கொடுத்தாலும் அதனை வேலை விஷயமாக செல்லவே அனுமதிப்பார். சும்மா ஜாலியாக குத்தாட்டம் குதியாட்டம் போடுவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்பதே உண்மை. ஆயுள்காரன், கர்மகாரன், தொழிற்காரன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் மீன ராசியினருக்கு ஜென்ம சனியாகவும், மேஷ ராசியினருக்கு விரய சனியாகவும், கும்ப ராசியினருக்கு பாத சனியாகவும், தனுசு ராசியினருக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசியினருக்கு கண்டக சனியாகவும் சஞ்சரிக்க போகிறார். இதனால் கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு ராசியினர் சிரமங்களுக்கு ஆளாகலாம். சிரமங்களை சமாளிக்க திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் ஆகிய ஊர்களில் எழுந்தருளியுள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தை நாடி சென்று பரிகாரம் செய்து வருவது சிறப்பாகும். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும் சங்கடங்களை போக்கும். மிதுன ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். அனைத்திலும் சாதனை புரிந்து வரும் உங்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்கள் முயற்சிகளில் எல்லாம் முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் யோகத்தையும் வழங்கி வந்தார். ஒரு சிலருக்கு மட்டும் அவர் ஜாதகம் மற்றும் திசா புத்தியின் காரணமாக பலன்கள் மாறுபட்டிருக்கலாம் என்றாலும் இக்காலத்தில் தான் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை வசதிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாக இருக்கும். ஒரு சிலர் புதிய வீட்டிலும் குடியேறி இருப்பீர்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகி இருக்கும். புதிய வாகனம் வாங்கி இருப்பீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைந்திருக்கும். இருந்தாலும் ஜாதகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இல்லாமல் போனவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதேனும் சங்கடம் தோன்றியிருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகி அலைச்சல், திருச்சல், நிம்மதியின்மை, தொழில் தடை என்னும் ஏற்பட்டிருக்கலாம். இவற்றையும் மீறி சில நன்மைகள் நடந்திருக்கும் என்றால் அது பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட்டிருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்த நிலையில் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்தது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்குள் இருந்தது. தைரியமாக செயல்பட்டீர்கள். எதிர்பார்த்த அதன் காரணமாக ஏதேனும் ஒன்றில் நன்மையினை அடைபவர்கள் மற்றொன்றில் சங்கடத்தை அடைவார்கள் என்பது பொதுவான விதி. பொதுவாக 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். அந்த இடத்தில் ஜீவன காரகனான சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். காரகன் காரகஸ்தானத்தில் நிற்பதால் அந்த இடத்தின் பலம் பாதிக்கப்படும் என்பது கூறப்பட்டாலும் 10ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம் என்பதால் எல்லா தோஷங்களையும் களைந்து யோக பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுக்கு உண்டு. அந்த நிலையில் சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற இக்காலத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம், இடமாற்றம்,
பதவி உயர்வு எல்லாம் ஏற்படும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் இருந்த தடைகள் விலகி ஆதாயம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தல், லாபம் அதிகரித்தல் என்பதெல்லாம் உண்டாகும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து தொழிலை விரிவு செய்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரும். அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருபவர்களாக இருந்தாலும் சரி, அரசு பணியில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இக்காலத்தில் கூடுதல் பொறுப்பு வந்து சேரும். அதன் காரணமாக வேலை பளு கூடுதலாக இருக்கும். ஒரு சிலருக்கு நிர்வாக பொறுப்புகள் கூட இந்த நேரத்தில் கிடைக்கும். கடந்த காலத்தில் தள்ளி சென்ற உயர்வு இந்த நேரத்தில் உங்களுக்குள் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லா விதமான யோகமும் உண்டாகும். ஆனால் மறுபக்கம் முழு நேர உழைப்பாளியாக நீங்கள் மாற வேண்டிய நிலையும் உண்டாகும். இந்த நேரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்குள் இருக்கும். அதே நேரத்தில் உடலில் உபாதைகளும் ஏற்படும். தொழிலில் கௌரவம், செல்வாக்கு, ஜீவனம் அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நேரத்தில் சனி பகவானின் பார்வைகளை நாம் கவனிக்க வேண்டும். அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கு யோக பலன்களை வழங்கினாலும் அவர் பார்த்திடக்கூடிய 3, 7, 10ஆம் இடங்களின் நிலையினை அறிகிற போது நாம் அனைத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முதன்மையாக சப்தம பார்வையாக உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் பார்வையிடும் சனி பகவானால் அனைத்திலும் உழைப்பு அதிகரிக்கும். என்னத்தான் உழைத்தாலும் அதற்குரிய பலன்கள் கிடைக்காமல் போகும். எதை எடுத்தாலும் அதில் இடையூறுகள், பிரச்சனைகள், தேவையற்ற சங்கடங்கள், அழைக்கழிப்புகள் என்று இழுபறியாகும். குடும்பத்திலும் ஒற்றுமை பாதிக்கப்படும். தாயின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். தாய் வழி உறவுகளுடன் விரோதம், பகை என்று ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்பட்டு கைக்கு வராத நிலை, வாகனத்தால் சங்கடம், வீடு வகையில் பிரச்சனை, கல்வியில் தடை, உற்றார் உறவினர்களின் பகை, மனக்குழப்பம், எதிர்பார்ப்பில் தடை, நோய்களால் சோதனை என்று 4ஆம் இடத்தை பார்க்கும் சனி பகவானால் உங்கள் நிலை சங்கடத்திற்கு ஆளாகும். இரண்டாவதாக சனி பகவான் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தில் பதிவதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், அதனால் ஒரு சிலருக்கு பிரிவும் கூட ஏற்படும். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு விலக வேண்டி வரும். ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம் கூட நடக்கும். செலவுகள் பல வழியிலும் அதிகரிக்கும். வருமானத்தில் தடைகளும் குறைவும், அதனால் பண கஷ்டமும் கடன் தொல்லையும் ஏற்படும். நன்றாக பழகி வந்த நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகி செல்வார்கள். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட முன்னேற்றம் மாற்றம் அடையும். பங்குதாரர்களுடன் பிரச்சனைகள் தோன்றும். உறவினர்களில் யாராவது ஒருவர் இக்காலத்தில் மறைவர். உங்கள் உடல் நிலையிலும் பாதிப்பு ஏற்படும். அடுத்து சனி பகவான் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் மீது பதிவதால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும். காரியம் கைகூடாமல் மன உளைச்சல், பொருள் இழப்பு, எதிரிகளால் இடையூறு, தொழிலில் நஷ்டம், உத்தியோகத்தில் சங்கடம், வேலை இழக்க வேண்டிய சூழலும் உருவாகும். தவறான நண்பர்களின் சிநேகிதம், தவறான பழக்க வழக்கங்கள், வாகன விபத்து என்று சந்திக்க வேண்டி வரும். கிரக சஞ்சார நிலைகளை நாம் தெரிந்து கொள்வது என்பது எதற்காக என்றால், இந்த காலம் நமக்கு எத்தகையதாக இருக்கும், இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான். யோகமான நிலையில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது நாம் தைரியமாக, துணிச்சலாக, நம்பிக்கையோடு செயல்படலாம். எல்லாவற்றிலும் நிதானமாகவும், எதனால் பிரச்சனை ஏற்படும் என்று தெரிகிறதோ அந்த இடங்களில் கவனமாகவும், நீக்க வேண்டியவற்றை நீக்கி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால் வருகின்ற சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் நம்மை கடந்து போகும். ஜாதகம் என்பது நாம் வழிகாட்டி. அதன் வழியாக நேரம் காலத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். சனி பகவானின் சஞ்சார நிலைகள் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. ஒரு ராசிக்குள் அவர் சஞ்சரிக்கின்ற போது அந்த ராசிக்குள்ளாக ஒரு ஆண்டிற்கு 4 மாதங்கள் வக்ரகதியை அடைவார். அந்த நேரங்களில் அவர் வழங்கி வந்த பலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். அக்காலத்தில் ஜாதகருக்கு வழங்கி வந்த பலன்கள் யோக பலன்களாக இருந்தாலும், எதிர்மறையான பலன்களாக இருந்தாலும் அப்பலன்களில் மாற்றம் ஏற்படும். அந்த நிலையில் 12/7/2025 முதல் 27/11/2025 வரையும், 26/7/2026 முதல் 10/12/2026 வரையும் சனி பகவான் மீன ராசியில் வக்ரமாகிறார். இந்த வக்ர காலத்தில் மேலே கூறப்பட்டுள்ள சங்கடமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போகும். மற்ற கிரகங்களின் நிலையின் காரணமாக, தசா புத்திகளின் காரணமாக யோக பலன்களை உங்களால் காண முடியும். பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். மிதுன ராசி அன்பர்களே, சனி பகவான் பார்வைப்படும் இடங்களின்
பலன்களை பார்க்கலாம். சனி பகவானின் 3ஆம் பார்வையின் பலன். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் மிதுன ராசியின் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் விரைய அலைச்சல் ஸ்தானம். சனி பார்த்த இடத்தை சுருக்கும் குணம் உடையவர். எனவே மிதுன ராசியினரின் செலவை குறைத்து விடுவார். வீண் அலைச்சலை நீக்குவார் அல்லது தொழிற்சாலையில் உள்ள அதிகப்படியான பணியாளர்களை அகற்றுவார். காசு பணத்தை யோசித்து செலவழிக்க செய்வார். நீங்கள் பேசுவது கூட சுருக்கமாக பேசுவீர்கள். உங்கள் தாயாரை அங்கிருந்து அலைய விடாமல் ஓரிடத்தில் இருக்க செய்வார். உங்கள் தந்தையின் காது சற்று மந்தமாகும். தசா ஊர் சுற்றி கொண்டிருந்த உங்கள் மாமனார் அலைச்சலை குறைப்பார். பங்கு வர்த்தகம் பக்கம் ரொம்ப போக விட மாட்டார். உங்கள் ஒப்பந்தங்களை நீடிக்க விட மாட்டார். வீடு விற்பதில் தாமதத்தை உண்டாக்குவார். உங்கள் சைக்கிள்கள் காணாமல் போகும். மிதுன ராசியில் 12ஆம் இடத்தை பார்க்கும் சனி பகவான் அவர் பலன்களை குறுக்குகிறார். சில தூக்கம் வராமல் அவதிப்படுவார்கள். சனி பகவானின் 7ஆம் பார்வையால் கிடைக்கும் நன்மைகள். சனி தனது 7ஆம் பார்வையால் மிதுன ராசியின் 4ஆம் இடத்தை நன்றாக பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாகனம் சார்ந்த இடம். அதனை நோக்கும் சனி பகவான் அதன் பலன்களை சுருக்குகிறார். வீடு ஒப்பந்தம் நீங்கும். இதனால் சிலருக்கு வீடு மூலம் வந்து கொண்டிருந்த பணவரவு நின்றுவிடும். வீடு கட்டும் அரசு ஒப்பந்தம் மாற்றி அமைக்கப்படும். வாகன டீலர்ஷிப் வேறு விதமாக மாறும். குடும்பத்தில் உங்கள் தாயாரின் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. வீட்டு கடனை தவிர்ப்பார். அரசியல்வாதிகளை சொந்த இடத்திற்கு வரவழைப்பார். உங்கள் மூத்த சகோதரன் தாய் தந்தை வீட்டில் வசிக்க வருவார். வீடு பற்றி உங்களின் லட்சியம் என்ன மாற்றம் பெறும். வாகனம் பழுது நீங்கும். வேலை கிடைக்கும். காவல்துறையினரின் பதவி உயர்வு சற்று மெதுவாக நடக்கும். பக்கத்து வீட்டில் மலரும் காதல் சென்டிமெண்டில் முடியும். மாணவர்களின் கல்வி விஷயம் சற்று மெதுவாகும். வீட்டு கடன் ப்ராசஸ் ரொம்ப தாமதப்படும். 4ஆம் இடத்தை பார்க்கும் சனி பகவான் அதன் காரக பலன்களை தாமதம் செய்கிறார். சனி பகவான் 10ஆம் இட பார்வை பலன்கள். சனி தனது 10ஆம் பார்வையால் மிதுன ராசியின் 7ஆம் இடத்தை எட்டி பார்க்கிறார். 7ஆம் இடம் என்றவுடன் திருமணம் தான் ஞாபகத்திற்கு வரும். அந்த பாவத்தை பார்க்கும் சனி பகவான் திருமணத்தை தாமதமாக நடத்த செய்வார் அல்லது திருமணம் ஏறுக்கு மாறாக நடக்கும். பெண் பையனை விட மூத்தவராக இருக்கக்கூடும். மணமக்களில் ஒருவர் தங்க நிறமாகவும் ஒருவர் நிலக்கரி நிறத்திலும் இருப்பார். சில காதல் திருமணங்கள் வெகு கன்றாவியாக நடக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. திருமண மைய அமைப்பாளர் திருமணத்தில் தங்களது இயலாமையை காட்டிவிடுவார். நீங்கள் சந்திக்கும் நபர்கள் உங்களிடம் வெறுப்புணர்வு காண்பிப்பார். உங்கள் வியாபார கூட்டாளி உங்களை எப்போது ஏமாற்றி காலை வாரி விடலாம் என்று காத்து கொண்டிருப்பார். பிறரிடம் செய்யும் விவாதம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும். உங்கள் பெண்ணுக்கும் உங்களுக்கும் இடையே அவளின் காதல் சம்பந்தமாக சண்டை வரும். உங்கள் வாரிசு ஊனமுற்ற ஒருவரை திருமணம் செய்ய பிடிவாதம் பிடிப்பர். சனி 7ஆம் இடத்தை பார்த்து அதன் செயல்களை தாறுமாறு ஆக்குகிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தரும் மொத்த பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசியின் 10ஆம் இடத்தில் அமர்ந்த சனி ரொம்ப மனக்குழப்பம் தருவார். ஏனெனில் அவர் உங்களின் 8ஆம் அதிபதியும் ஆவதால் ஒரு செயலை நிறைக்கு செய்ய விடமாட்டார். பார்க்கும் பலன்களும் ஓரளவு சுமாராக இருக்கிறது. உங்கள் வேலை விஷயமாக ஒரு முடிவுக்கு வருவதற்கே இந்த சனி பயிற்சி சரியாகிவிடும். சனி வக்ர பலன்கள். 2025 ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். இப்பொழுது வேண்டாத யோசனை குறைந்து உருப்படியாக ஏதாவது செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். 2026 ஜூலை 26 முதல் டிசம்பர் 10 வரை ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். தொழிலில் மேற்கொண்டிருக்கும் செயல் முடிவுகள் பற்றி சந்தேகம் கொள்வீர்கள். அகலக்கால் வைத்து விட்டோமோ என பயப்படுவீர்கள். தொழில் வேகத்தை சற்று நிதானப்படுத்துவீர்கள். எனினும் வக்ர நிவர்த்தி அடைந்தவுடன் சரியாகிவிடும். வக்ர சனி காலத்தில் திருக்குவளை கோளிலிநாதரை வணங்கவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரங்கள். திருநாரையூர் சனி பகவான் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். மனைவி குழந்தைகளுடன் உள்ளவரை வணங்குவது நல்லது. சேந்தமங்கலம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கலாம். சனி காயத்ரி கூறலாம். ஆஞ்சநேயருக்கு அஷ்டோத்திரம் கூறவும். அருகில் உள்ள சனீஸ்வரர் கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதுடன் அங்குள்ள அர்ச்சகர் தம்பதிக்கு தேவை கேட்டு உதவும். ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி காணிக்கை ஆக்கவும். பக்தி புத்தகம் விநியோகிக்கலாம்.